ஸ்டாலின் கதை முடிந்து விட்டது. என்ன செய்தாலும் ஸ்டாலினோடு 10 கட்சிகளும் இருந்தன. அவர்கள் ஒழுங்காகத்தான் இவரோடு இருந்தார்கள். இவர் தான் இந்த விஜயினுடைய ஆட்சி எப்படியாவது நிலைக்க வேண்டும் என்று இதை நிலைக்க வைத்தவர் ஸ்டாலின். உனக்கு தெரியாது. அவர் என்ன செய்தார், இவனுக்கு எண்ணிக்கை இல்லை, எண்ணிக்கை வலிமை இல்லை. ஆகவே இவர் மறுபடியும் மக்களிடம் போய் வாக்கு கேட்டார். தேர்தல் வந்து மறுபடியும் வாக்கு கேட்டால் 106 இடம் 160 இடமாகிவிடும். அப்புறம் நாம் ஆட்சிக்கே வர முடியாது. விஜய்க்கு எதுவும் தெரியாது. நம்ம உதயநிதி மாதிரி தான் விஜயும். அதனால் எப்படியாவது அவர் 6 மாதம் ஆள வைத்து விட்டால் அவருடைய பொக்கைத்தன்மைகள் வெளிப்பட்டு விடும். அவருடைய இயலாமை, இன்சஃபிஷியன்சி வில் பி ரிவீல்டு. அதனால் அவருடைய ஆட்சி போய்விடும். தாக்கு பிடிக்க முடியாது. அவருக்கு இந்த அதிகாரிகளிடம் மற்றவர்களிடம் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் இந்த ஆட்சி போய்விடும். பிறகு நாம் ஆட்சிக்கு வந்து விடலாம். இவரை ஆள வைத்துத்தான் இவருடைய பொக்கைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர இப்பொழுதே போனால் மீண்டும் பெரும்பான்மையோடு வந்து விடுவார் என்று தன்னுடைய ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்களிடம் அனுப்பி நீங்கள் எல்லாம் அவரை ஆதரியுங்கள். இந்த ஆட்சி ஒரு 6 மாதம் 1 வருடம் நாம் விரும்புகின்ற காலம் வரையிலும் ஆண்ட பிறகு விறகை உருவி விடுவோம், உலை அடங்கிவிடும், உலை கொதிப்பது அடங்கிவிடும் என்று சொல்லி இவர் திட்டம் போட்டார். இதுதான் இவருடைய யோசனைக்கு எட்டிய சிறந்த ராஜதந்திரம்.